Welcome to Kids of Beth VBS 2026. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு டே 2. டே 1ஓட VBS எல்லாரும் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? டே 1ஓட வீடியோல எல்லாரும் நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அது மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம், அவங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி VBS பாருங்க, ஆன்லைன்ல தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இன்றைய நாளோட தலைப்பு பார்த்துடலாம். 2ஆம் நாளோட தலைப்பு அதிசயமான கிரியை. ஆமா, நேத்திக்கு என்ன தலைப்பு பார்த்தோம்? நேத்திக்கா அதிசயமான அன்பு. வெரி குட். அதே மாதிரி இன்னைக்கான தலைப்பு அதிசயமான கிரியை. யாரோட அதிசயமான கிரியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்? ஏசப்பாவோட அதிசயமான கிரியை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம். வெயில கொடுக்கறதுக்காக சூரியனை படைச்சிருக்காரு, குளிரை கொடுக்கறதுக்காக நிலாவை படைச்சிருக்காரு, தண்ணிக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு மழை காலத்தையும் உண்டாக்கியிருக்காரு, இலை உதிர்றக்கு ஒரு காலம், இலை முளைக்கிறதுக்கு ஒரு காலம், கடல், அதுல இருக்க அலைகள், மீன்கள், காடுகள், அதுல இருக்கக்கூடிய மரங்கள், பறவைகள், மலைகள், அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள், எல்லாத்தையும் எவ்வளவு அதிசயமா ஆண்டவர் படைச்சிருக்காரு பாத்தீங்களா? அதுலயும் நம்ம தான் ஸ்பெஷலே. நம்மெல்லாம் அவரோட கரத்தின் கிரியைகள். இது மாதிரி சொல்லிட்டே போலாம் அவரோட கிரியைகள். இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நாளோட சாங் பார்க்கலாமா? அழகாய் அதிசயமாய் படைச்சாரே, அந்தாலே கிரண்டா உன்னையும் என்னையும் படைச்சாரே, அமேசிங்கா ஆசம்மா படைச்சாரே, கடவுள் படைச்சாரே, கடவுள் படைச்சாரே, படைச்சாரே. அழகாய் அதிசயமாய் படைச்சாரே, அந்தாலே கிரண்டா உன்னையும் என்னையும் படைச்சாரே, அமேசிங்கா ஆசம்மா படைச்சாரே, கடவுள் படைச்சாரே, கடவுள் படைச்சாரே, படைச்சாரே.
என்னடா 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பதான் சாங் போய் முடிஞ்சது, லேட்டா வர நீ. அவன் மட்டும் இல்ல, நானும் வந்திருக்கேன். பாத்தியா, நீ என் பின்னாடி நின்று என்னையே பிராங்க் பண்ற. ஆமா, 2 பேரும் வந்து சர்ப்ரைஸ் பண்றீங்க, பிராங்க் பண்றீங்க. நேத்திக்கோட மனப்பாட வசனால படிச்சிட்டீங்களா என்ன? படிச்சுட்டோமே. எங்க நேத்திக்கோட மனப்பாட வசனம் என்ன சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டோம். நேத்திக்கோடது நேத்திக்கு படிச்சாச்சு, இன்னைக்கோடது தான் இன்னைக்கு படிப்போம். அதானே, எனக்கு தெரியுமே உங்களை பத்தி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இவங்க 2 பேர் மாதிரி இல்லாம மனப்பாட வசனம் கண்டிப்பா படிங்க. படிச்சீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அடுத்ததா நம்ம அமுதா ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டோரி சொல்றதுக்கா. ஆமா, இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டோரி டைம். போலாமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 2ஆம் நாள் பிபிஎஸ் அதிசயமான கிரியைகள். டாக்டர் ரான், டாக்டர் ரொனால்டுன்னு சொல்லிட்டு 2 விஞ்ஞானிகள் இருந்தாங்க. டாக்டர் ரான் நல்ல கடவுள் பக்தி உள்ளவராக இருந்தார். ஆனால் டாக்டர் ரொனால்டு கடவுளே இல்லைன்னு சொல்லி சொல்கிறவர். அப்போது டாக்டர் ரான் எப்போயாவது தன் நண்பனான டாக்டர் ரொனால்டை பக்தி உள்ள மனுஷனாக மாற்றணும்னு சொல்லி நினச்சாரு. அதனால் அவர் வந்து தன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு இருட்டான ரூம்குள்ளே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடு செய்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதை சுற்றி கோள்கள் இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் செய்து வச்சுட்டு இரவு விருந்துக்கு ஒரு நாள் ரொனால்டோ கூப்பிட்டாரு. ரொனால்டோ வந்து இரவு விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இருட்டான ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சுவிட்ச் போட்டாரு. போட்ட உடனே அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி வீச ஆரம்பிச்சிச்சு. அதை சுற்றி கோள்கள் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சது. இதை பார்த்த உடனே டாக்டர் ரொனால்டோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த அருமையான படைப்பை யார் செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப டாக்டர் ரான் சொல்றாரு, அது தானாவே உருவாயிருச்சு அப்படின்னு. எப்படி இது யாருமே செய்யாம தானா ஒருவருக்கான சான்ஸே இல்லையே அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, நீ மட்டும் உலகத்தை வந்துட்டு தானாவே உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றியே, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் டாக்டர் ரொனால்டுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு உண்மையான கடவுள் தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு தன் தவறை உணர்ந்தாரு. அன்று முதல் இயேசுவை அவர் தன் சொந்த ரட்சகரா அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா அவர் உலகத்தை படைத்தாருங்கிறத அவர் மனசார நம்பினாரு. இப்படி இந்த உலகம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஆண்டவர் உலகத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரு. அப்போ இந்த உலகம் இருட்டா இருந்துச்சு. அப்போ முதல் நாள் என்ன செஞ்சாருன்னா வெளிச்சத்தை உண்டாக்கினாரு. அப்போ அந்த வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவுன்னு சொல்லி பெயரிட்டாரு. 2ஆம் நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினாரு. ஆகாய விரிவுக்கு வானம் சொல்லி பெயரிட்டாரு. 3ஆம் நாள் மரம், செடி, கொடிகளை ஆண்டவர் உருவாக்கினாரு. 4ஆம் நாள் பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் உண்டாக்கினாரு. 5ஆம் நாள் நீரில் வாழும் உயிரினங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் உருவாக்கினாரு. 6ஆம் நாள் காட்டு மிருகங்களையும் சகலவித நாட்டு மிருகங்களையும் உருவாக்கினாரு. அதே நாள்லதான் ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனுஷனையும் உருவாக்கினாரு. அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையையும் ஆண்டவர் வந்து படைத்தாரு. அப்போ இத்தனையும் படைத்த அந்த தேவன் தான் மனுஷனை உருவாக்கினாருன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனுஷன் தான் ஆண்டவர் உருவாக்கின ஒவ்வொரு படைப்பை பார்த்து அவன் மற்ற காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஏன்னா பறவைகளை பார்த்தா அவன் விமானத்தை படைத்தான். ஏன்னா பறவைகளை பார்க்கும் பொழுது இந்த பறவைகளோட இறக்கைகள் மூலியமா தான் அது வானத்துல பறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ அந்த இறக்கைகள் மாதிரியே இயந்திரத்துல அவன் வந்துட்டு ஒரு விமானத்தை செய்து அதை பறக்க ஆரம்பிச்சான். அப்போ ஆண்டவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அதிசயமான கிரியைகள். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரோட அதிசயமான கிரியைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்களா செல்லங்களா? பாய். வாவ், இன்னைக்கும் ஸ்டோரி சூப்பரா சொன்னாங்கல்ல அமுதா ஆண்டி. ஆமா ஆமா, ஸ்டோரி சொல்றதுல அமுதா ஆண்டி அடிச்சுக்க ஆளே இல்லையே. எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? VBSக்கு. எங்க நாம போறோம்? VBSக்கு. எங்க நாம போறோம்? VBSக்கு. எங்க நாம போறோம்? கிட்ஸ் ஆஃப் தி VBSக்கு. என்ன ஒரு அருமையான பாட்டு. நாங்க கைத்தட்ட வேணாம், பாக்குறவங்களே கைத்தட்டிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு டே 2 VBSலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டோரி சாங் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆமா, நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்க. அப்ப மனப்பாட வசனத்துக்கு என்ன பண்றது? இன்னைக்கு மனப்பாட வசனத்துக்கு நாங்க போல, அங்க வேற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்டா என்ன பார்க்க போறோம்? மனப்பாட வசனம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனப்பாட வசனம் படிக்க வந்திருக்கவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு நான் வெல்கம் பண்றேன். அப்புறம் யாரா என் பக்கத்துல நிக்கிறதுன்னு பாக்குறீங்களா? புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? இவங்க தான் எங்களோட டீச்சர். இவங்க உயரத்துல மட்டும் வளர்ந்தவங்க இல்ல, மனசுலயும் ரொம்ப உயர்ந்தவங்க. போதும் போதும்டா, ரொம்ப பெருமையா பேசாதடா, வெயில் மண்டைய பொளக்குது.
பாத்தீங்களா எங்க டீச்சர் எவ்வளோ காமெடியா பேசுறாங்கன்னு? மிஸ், என்னமோ உங்களுக்கு மட்டும் வெயில் அடிக்கிற மாதிரி சொல்றீங்க, எங்களுக்கும் தான் வெயில் அடிக்குது. அப்புறம் முதல் முறையா எங்க விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க, எங்க நண்பர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாய் பசங்களா, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீச்சராக நான் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்லா படிங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்கோங்க, ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும், தினமும் பைபிள் படிங்க, நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா இருங்க, பெற்றவங்களுக்கும் பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா? சூப்பர் மிஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் கொஞ்சம் நீங்க ஹைட் ஆயிட்டீங்கன்னா நேரா சூரியனையும் நீங்களும் ஒரே ஹைட்ல இருப்பீங்க. சரி சரியில்ல, ரொம்ப பேசாத. அப்புறம் எங்கே மனப்பாட வசனம்? மனப்பாட வசனம் சொல்லித்தாங்க மிஸ், வாங்க வாங்க மிஸ், வாங்க மிஸ்னு உயிரை வாங்கி கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து என் மூஞ்சியை பார்த்துட்டு நிற்கிறேன். எங்கடா மனப்பாட வசனம்? ஐயோ டீச்சர், நானு மனப்பாட வசனம் எடுத்துட்டு வரலையே, மறந்துட்டேனே. பாத்தியா? சாப்பிட மறந்தியா? தூங்க மறந்தியா? ட்ரெஸ் போட மறந்தியா? மிஸ் மிஸ், ஏன் மிஸ் கிளாஸ்ல சொல்ற டைலாக்லாம் இங்க சொல்றீங்க? நான் உங்களை பிராங்க் பண்ணேன், மனப்பாட வசனம் கொண்டு வந்திருக்கேன், இருங்க. பழக்க தோசைண்டா, அப்படியே வந்துருச்சு. ஸ்கூலில் தான் ஹோம்ஒர்க் முடிக்கல, இப்போ டெஸ்ட்டுக்கு படிக்கலன்னு சொல்லுவியே, அதே மாதிரி நினச்சி நான் உங்கள் கூடலாம் இருந்து இருந்து எனக்கு அதே வந்துடுதுடா வாயில. ஓகே மிஸ், பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சரி சரி, மனப்பாட வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பின்னாடி பாரு, உனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு. வாவ், சன்ஃப்ளவர் எத்தாதண்டி வளர்ந்துருக்கு. பாத்தியா எவ்வளோ அழகாக இருக்குது? என்னதான் நம்ம ரோஸு, மல்லிகைப்பூ, லில்லி அந்த மாதிரி விதவிதமாக வாங்கி வச்சாலும் சன்ஃப்ளவரோட அழகுக்கு ஈடாகுமா? எனக்கு எப்பயுமே சன்ஃப்ளவர் தான் ரொம்ப பிடிக்கும். கடவுள் அதை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கார் பாரேன். சூரியனோட அதே வடிவத்தில் அதே மாதிரி ஒரு ஷேப்பில் அது அப்படியே சன்னை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்குது பார்த்தியா? அதனால தான் அது பேர் சன்ஃப்ளவர். அப்புறம் இன்னொரு விஷயம், அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் எந்த பக்கம் இருக்கோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரி சூரியனை பார்த்த மாதிரி தான் அந்த பூ வந்து பூக்கும். ஓ, இவ்வளோ அதிசயம் இருக்கா மிஸ்? பரவாயில்ல, ஏசப்பா எவ்வளோ அழகா ஒன்னொன்னையே படைச்சிருக்காரு. சரி ஓகே, நீங்க எப்பவும் போல கிளாஸ்ல இருக்க மாதிரி பாதி நேரம் வந்ததுலேருந்து கிளாஸே எடுத்துட்டு இருக்கீங்க. மனப்பாட வசனத்துக்கு போலாமா? உங்கள் எல்லாருக்கும் மனப்பாட வசனம் தெரியுதா? ஓகே, படிக்க ஆரம்பிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இதை வந்து நம்ம ஆக்ஷன் சொல்லி படிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும்போது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என் கூட சேர்ந்து 2 கையும் தூக்கி மேலே காட்டணும். தேவன் அப்படின்றதுக்காக அப்படி தூக்கி காட்டணும். ஓகேவா? காட்டுவீங்களா? ஓகே, ஸ்டார்ட். சூப்பர் குழந்தைகளா, எல்லாரும் எவ்வளோ அழகா கை தூக்கி இருக்கீங்க. அடே, என்னடா என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? நீயும் கை தூக்கு. இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அடுத்தது அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படி சொல்லும்போது நீங்கள்லாம் கை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? மிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அடுத்தது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது சொல்லும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா, நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கடைசியா ஆதியாகமம் 1:27. இது எப்படி சொல்லணும் தெரியுமா? உங்க கையை பைபிள் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மிஸ், உங்க ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே பசங்களா, எல்லாரும் இப்போ சேர்ந்து பண்ணுவோமா? நீங்களும் எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. ஆக்ஷனோட பண்ணணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ அடுத்தது உங்க 2 கையும் இப்படி விரிச்சு ஓபன் பண்ணி காட்டி சொல்லுங்க. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். லாஸ்டா பைபிள் படிக்கிற மாதிரி உங்க கைகளை வச்சுக்கிட்டு ஆதியாகமம் 1:27 சொல்லணும். ஆதியாகமம் 1:27. சூப்பர் குழந்தைகளா, எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னடா நீ மட்டும் அமைதியா இருக்க? மிஸ், அதான் நீங்க சொல்றீங்களே, அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஆளை பாரு. அப்ப நீ மனப்பாட வசனம் படிக்க வேணாமா? இப்போ நான் ஆக்ஷன் பண்ணுவேன், நீ வந்து வசனம் சொல்லணும். ஓகேவா? குட்டி பசங்களா, நீங்களும் எல்லாரும் இவன் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆக்ஷன் பண்ணிட்டே சொல்லுங்க. ரெடியா? ரெடி மிஸ். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. அவ்வளோதான் பசங்களா, எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கே நீங்க எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எங்க மிஸ் சொன்ன மாதிரி கேட்டு நல்லா படிச்சீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. சரி சின்ன குழந்தைங்களா, கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். பாய்.
ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் we have to cut it into 2. அப்போ அது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த 2 ஷீட்டும் செப்பரேட் ஷீட்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு ஷீட் எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி இன்னும் ஒரு டபுளாக ஃபோல்ட் பண்ணி திருப்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோர் ஃபோல்ட்ஸ் பண்ணணும். அதை திருப்பியுமே ஃபுல்லாக ஓவராக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நம்ம வந்து மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்தக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து we have to take a marker. அந்த மார்க்கர் எடுத்து மெமரி வர்ஸில் சொன்ன மாதிரி God created men and a woman. ஸோ நம்ம ஒரு men and women அப்படிங்கிற 2 இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டான ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்லேயே நம்ம கட் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணோம்னா 2 டால் வரும். தட் இஸ் men and a woman. அப்புறம் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி வசனம் எழுதி 2 பேர் கையில் பிடிக்கிற மாதிரி நிற்க வச்சுருங்க. தேங்க்யூ. இன்னைக்கோட மனப்பாட வசனத்தையாவது மறக்காம படிச்சுட்டு வருவியா நாளைக்கு? அதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்துடுவேன். முதல்ல நீ படிக்கிறியான்னு பாரு. யார் அது? நம்ம மெர்சி குட்டியா? வாங்க வாங்க வாங்க. மெர்சி பாப்பா அவங்க அக்கா மேக்டலின் கூட வந்திருக்கா. வாவ், கரெக்டா மேத்யூ குட்டியும் வந்துட்டானே. வாங்க வாங்க மேத்யூ குட்டி. மேத்யூ குட்டி அவங்க அண்ணன் மைக்கேல் கூட வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஏரியா எப்படி குழந்தைகளால நிறைஞ்சிருச்சு பாத்தியா? வாவ், மனப்பாட வசனம் படிச்சீங்களா? சூப்பர். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நானும் மனப்பாட வசனம் படிச்சேன். சூப்பர் மேத்யூ, உனக்கு யாரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தா? வேற யாரு? நான் தான் சொல்லி கொடுத்தேன். வெரி குட் வெரி குட். அண்ணா அக்கானா இப்படிதான் இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரேயர் டைம். பார்த்துட்டு வந்துடலாமா? பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் இந்த 2வது நாள் விபிஎஸ்சில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். நேற்றுக்கு நம்ம சொன்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கெலாம் யார் யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க? வாவ், இவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணிங்களா? வெரி குட். இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியும் மறக்காமல் எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்பேன், எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். நம்மெல்லாம் யாரோட பிள்ளைங்க? வெரி குட், நம்மெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. இன்றைக்கு நம்ம எந்த ஒரு இதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசப்பா இந்த உலகத்தை படைச்சார். ரொம்ப அற்புதமாக படைச்சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வரணுன்னா நம்மளுக்கு மரம் இருக்குது, தண்ணி வேணும்னா நம்மளுக்கு மழை பெய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்சார். அதெல்லாம் ஒரு அதிசயமான கிரியை. ஓகேவா? அப்படி ஏசப்பா ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து படைக்கும்போது, பார்த்து ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம மனுஷங்க அது எல்லாத்தையும் கெடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, ரோட்டில் நம்ம போகும்போது இப்போல்லாம் என்ன வெயில் அடிக்குது, ஆனால் கொஞ்சம் மரத்தடியில் நின்னா நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். காரணம் அந்த மரத்தடியில் வர நிழல் தான். அந்த மரத்தை கூட படைச்சது ஏசப்பா தான். அவர் வந்து எவ்வளோ ஆசையாக வெயிலில் போகும்போது என் பசங்களுக்கு நிழல் வேணுமேன்னு சொல்லி மரத்தெல்லாம் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம மனுஷங்க வீடு கட்டுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு எல்லாத்தையும் வெட்டுறாங்க. அப்போது நம்ம இதுக்காகலாம் ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா, நீங்கள் படைச்ச எவ்வளோ அழகான உலகம் ஏசப்பா, எவ்வளோ அழகான மரங்கள், செடிகள், அனிமல்ஸ் எல்லாம் ஏசப்பா எவ்வளோ அதிசயமாக படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம மனுஷங்க வந்து எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது ஏசப்பான்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணோம். எல்லோரும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே குட்டீஸ், எல்லோரும் நீங்கள் இருக்க இடத்துலையே மூட்டி போட்டு கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்பார். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளைக்கான செய்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் எவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைச்சிருக்கீங்க, எவ்வளோ அதிசயமாக கிரியை செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. ஆனால் ஆண்டவரே, நாங்கள்லாம் என்னை போல் இருக்கிற மனுஷங்கள்லாம் அதை உணராமல், அதை புரிஞ்சுக்காமல்
ஏசப்பா மரத்தை வெட்டுறாங்க, ஏசப்பா காடுகளை அழிக்கிறாங்க, ஏசப்பா அனிமல்ஸுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க ஏசப்பா. மரத்தெல்லாம் வெட்டுறனால ஏசப்பா வெயில் காலம் வந்தால் எங்களால் வெயில் தாங்க முடியல ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி இனிமேல் நடக்காதபடி உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோட ஜெபத்தை கேட்க போவதற்காய் நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஓகே குட்டீஸ், ஏசப்பா கண்டிப்பாக நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பாரு. மறக்காமல் வீட்லேயும் இந்த மாதிரியெல்லாம் ப்ரேயர் பாயிண்ட் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய். குட்டி பசங்களா, எது குட்டி பசங்களாவா? நீயே குட்டி பையன்தான். ஹே பேச விட. குட்டி பசங்களா, எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா? சூப்பர் சூப்பர். இங்கே மட்டும் பண்ணுறதோட விட்டுறக்கூடாது. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் தினமும் ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் எப்போ ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? ஏய், நான் ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று தானே சிக்லிட் ஃபிஷ்ஷு மீனை வாய்க்குள்ள பத்திரமா குட்டியெல்லாம் பத்திரமா வச்சுக்குவோம், அப்படி ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக படைச்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் நேச்சர் டாக்ல. ஆமாம். நேற்று என்ன தெரியுமா ஆச்சு? என் ஃப்ரெண்டு வீட்டில் சிக்லிட் ஃபிஷ் இருந்துச்சு. அது அதே மாதிரி குட்டி போட்டு வாய்க்குள்ளேயே வச்சிட்டு இருந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணிச்சாமாடா எல்லா குட்டி மீனையும். எவ்வளோ அதிசயம் பாரு. ஆமாம் ஆமாம், சூப்பர்ல. எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் கொடுத்து படைச்சிருக்காரு பாரு. இன்னைக்கு நேச்சர் டாக்ல என்ன சொல்லுவாங்களோன்னு ஆசையா இருக்கு. பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. பலவிதமான ஆச்சரியங்களும் அற்புதமான விஷயங்களும் அதிசயங்களும் கலந்துருக்கிறது தான் நம்மளுடைய உலகம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு குளவியோட லைஃப்பை பற்றி. இந்த குளவி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு புரியும் அது என்ன பண்ணுதுன்னு. ஒரு தாய் குளவி என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய முட்டைகளை போடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டை தேர்ந்தெடுக்குது. எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ரொம்ப குளிர்ச்சியான, ரொம்ப ஒரு அழகான, ஒரு யாரும் வராத ஒரு இடத்துல போய் அந்த மாதிரி வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, வயல்வெளிக்கு பறந்து போய் ஒரு நல்ல அழகான நல்ல புஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு புழுவை தேர்ந்தெடுக்கும். அந்த புழு எப்படிப்பட்ட புழுவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த குஞ்சுகள் பொரிஞ்சு வரும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், போய் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு புழுவை கண்டுபிடிச்சி முடித்ததுக்கப்புறம் அதோட கொடுக்கில் அது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி அதுக்கு கொடுக்கும். ஸோ அது மயக்க நிலைமைக்கு போயிடும். அந்த புழுவை தூக்கி கொண்டு வீட்டில் வச்சிடும், அதோட வீட்டுக்குள்ளே. அது வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, அதோட முட்டைகளை அந்த புழுவோட உடம்புல அதே அந்த கொடுக்க வச்சு உள்ளுக்குள்ளே செலுத்தும். ஸோ 2 முட்டை போடலாமா, 2 இதுக்கு இது சாப்பாடு கரெக்டாக இருக்குமா, நல்லா யோசித்து பார்த்து முட்டைகளெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த குளவி என்ன பண்ணுன்னா, அந்த வீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தாய் குளவி பறந்து போயிடும். இந்த முட்டைகள் என்ன ஆகிடும்னா, வெளியில் ஒரு கூட்டுப்புழுவாக அந்த புழுவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அது என்னவாக மாறிடும், ஒரு குளவியாக மாறி அது வெளியில் வரும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு லைஃப் இல்லையா? இதுக்கு கூட அம்மாவோ அப்பாவோ அந்த மாதிரி யாருமே கிடையாது. இது தன்னுடைய எல்லா விஷயத்தையும் அதுவே பார்த்துக்கும். ஸோ கடவுள் இந்த உலகத்தை ரொம்ப ஆச்சரியமாக படைச்சிருக்காருல்ல. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமானவர், கர்த்தர் எவ்வளோ அதிசயமானவர், இது எல்லாத்துக்கும் மேலே உங்களையும் என்னையும் அவ்வளோ அதிசயமாக படைச்சிருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. காட் பிளஸ் யூ குட்டீஸ். என்ன நேச்சர் டாக் பார்த்துட்டு வரக்குள்ள நீ காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு வந்திருக்க? ஆமா, பின்ன ஒன்ன மாதிரி நிக்க முடியுமா? எப்படி வேர்க்குது எனக்கு. அதுவும் அந்த பேகை மாட்டிக்கிட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு ஒன்ன மாதிரிலாம் நம்மளால நிக்க முடியாது சாமி. ஓ மை காட், இட்ஸ் வெரி ஹாட். அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். எங்களுக்கு அந்த திறமெல்லாம் வேண்டாம்ப்பா. நேச்சர் டாக்ல ஜீவிதா ஆண்டி சொன்னது கேட்டியாடா? ஒரு குளவி அது என்ன மாதிரி வேலை பார்க்குது பாத்தியா? என்ன மூளடா அதுக்கு? பின்ன ஆண்டவர் படைப்புனா சும்மாவா? சரி சரி, ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாயை பொழக்காத, கொசு உள்ள போயிட போகுது. அக்கா அக்கா, என்னாச்சு மெர்சி குட்டி திரும்ப வந்திருக்கீங்க? அவ என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமாமா, அதுக்கு தான் வா போலாம் என்ன கூட்டிட்டு வந்துட்டா. என்ன விஷயம் அது? சின்ன வயசுல குளவி கொட்டிடுச்சு. அச்சோ, குளவி கொட்டிடுச்சா?
அப்புறம் வலிக்குமே. ரொம்ப அப்படியே தங்கம், ரொம்ப வலிச்சுதா? இப்ப சரியாயிடுச்சுல, ஏசப்பா நம்மள காப்பாத்திட்டாரு. ஆமா ஆமா, அப்பெல்லாம் சரியான அழுகாச்சு, அதெல்லாம் இப்ப சரியாயிடுச்சு. ஆனா இப்போ நேச்சர் டாக்ல குலவிய பத்தினதான அந்த இதெல்லாம் பார்த்த உடனே ஓடி வந்திருக்கா சொல்லணும்னு. சூப்பர் தங்கம். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ஸ்கிட் பார்த்து வந்துடலாமா? பார்க்கலாமே. என்னடா அவசரமா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டு வர சொன்ன? ஆமா ஆமா, அவசரமான விஷயம்தான். என்ன விஷயம்? எனக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கியா என்ன? உனக்கு கொடுக்கறக்கு ஒன்றும் இல்லை, ஆனா உன்கிட்ட காட்டுறதுக்காக ஒன்று வச்சிருக்கேன். என்னது? காமி. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீ உங்க வீட்டில் ஏதாவது பெட் அனிமல் வச்சிருக்கியா என்ன? ஆஹா, பெட் அனிமல்லாம் கிடையாதுடா. எனக்கு நாய் பூனைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூனைக்குட்டி வளர்த்துனா வீட்டுக்குள்ளேயே கக்கா போகுது, உச்சா போகுதுன்னு எங்கள் அம்மா திட்டுறாங்கடா. வேண்டான்னு விட்டுட்டேன். சரி, அப்போ நாய் வளர்த்துனியா? ம். ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு நாய் அடிபட்டு இருந்துச்சு, குட்டி நாய்க்குட்டி. அது ஆசையாக இருக்குது, எடுத்துகிட்டு போய் வளர்த்தலான்னு வீட்டில் எங்கள் அப்பாட்ட போய் காமிச்சு இதை நம்மளே வச்சுக்கலாம்ப்பான்னு சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏற்கனவே உன்னை வளர்த்துறது பத்தாதா, இதில் இந்த நாய் வேறையான்னு சொல்லிட்டாருடா. வேண்டான்னு சொல்லிட்டாருடா. செம காமெடி போ. உனையே உங்க அப்பா நாயின்னு சொல்லிட்டாரா? ஹே, அப்படி இல்லை. கடைசியில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒருவேளை அது கடிச்சு வச்சதுன்னா ஊசி போடுறதுக்கு அங்கே இங்கேன்னு அலையணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கொண்டு போய் விட்டுட்டேன்டா, எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே. ஓ சரி சரிடா. இப்போ எதுக்குடா நீ இதெல்லாம் கேட்குற? நான் ஒரு அழகான பெட் இன்செக்ட் வளர்த்தலான் இருக்கேன்டா. பெட் இன்செக்டா? பெட் அனிமல் தானே கேள்விப்பட்டிருக்கேன். அனிமல்ல பெட்டா வச்சுக்கிட்டா பெட் அனிமல், இன்செக்டை பெட்டா வச்சுக்கிட்டா பெட் இன்செக்ட். அது எப்படிடா? எந்த இன்செக்டா உனக்கு பெட்டா இருக்கும்? கண்டுபிடி பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டேன்டா. கரப்பாம்பூச்சி தானே? சி, கரப்பாம்பூச்சில எவனாவது வளர்த்துவானா? அப்ப வேற என்னடா பெட் இன்செக்ட்? யோசிடா, யோசி மச்சான். கரப்பாம்பூச்சி தவிர உனக்கு வேற எந்த இன்செக்ட்டுமே தெரியாதா என்ன? பல்லியா? அடே, அதெல்லாம் வீட்லயே இருக்கு, அது எதுக்குடா தனியா எடுத்துட்டு வந்து வளர்த்தணும்? தெரிலடா வேற என்னன்னு. இதோ பாத்தியா, என்னோட 2 கை. இந்த கையில ஒரு கையில ஒரு பட்டர்ஃப்ளை வச்சிருக்கேன். அதுதான் என்னோட பெட் இன்செக்ட். ஓ, பட்டர்ஃப்ளையா? அழகா இருக்குமேடா. நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாமா? என்ன கேமு? என்னோட இந்த 2 கையில ஏதோ ஒரு கையில பட்டர்ஃப்ளை இருக்கு. ஆனா அது உயிரோடு இருக்கா இல்ல செத்து போன பட்டர்ஃப்ளையான்னு நீ தான் சொல்லணும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? அது உயிரோடு இருக்கா இல்ல செத்து போச்சா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான்டா கேம், யோசிடா. நான் நல்லா யோசிச்சிட்டேன். அது உயிரோடு இருக்கிறதும் இல்ல செத்து போறதும் உன் கையில தான்டா இருக்கு. அது எப்படிடா சொல்ற? ஆமா, இப்போ நான் அந்த பட்டர்ஃப்ளை உயிரோடு இருக்குன்னு நான் சொன்னேன்னா உன் கையை ஓப்பன் பண்ணி இந்தா பாரு பட்டர்ஃப்ளைன்னு காட்டுவேன். இதே அந்த பட்டர்ஃப்ளை செத்து போனதுன்னு நான் சொன்னேன்னா, ஒருவேளை அந்த பட்டர்ஃப்ளை உயிரோடு இருந்தாலுமே நீ அதை உன் கையாலே நசுக்கி கொன்றுவ. ஆமா தானே? வாவ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? ஏன்டா, இதனால என்ன? பட்டர்ஃப்ளை தானே, அதுக்குன்னு ஒரு உயிரை உன் கையில் வச்சு கஷ்டப்படுத்துவியோ? அது ஒரு அனிமல் தானே. அனிமல் இல்லடா, இன்செக்ட். நீ இப்படியே பேசிட்டு இரு, நான் போய் உங்க அம்மாட்ட சொல்றேன். ஆன்ட்டி, ஆன்ட்டி வீட்ல இருக்கீங்களா? என்னாச்சுப்பா தம்பி, என்ன இவ்வளவு கோவமா வந்திருக்க? ஆன்ட்டி, உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் பண்றதெல்லாம் சரியே இல்லை, கோவமா வருது எனக்கு. ஏன்பா கோவமா பேசுற? என்னாச்சு? அவன் 2 கையில ஏதோ ஒரு கைக்குள்ள பட்டாம்பூச்சியை வச்சு இப்படி மூடி வச்சிருக்கான் ஆன்ட்டி. அவன் என்கிட்ட கேட்குறான், இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சான்னு கேட்குறான். நான் செத்து போச்சுன்னு சொன்னால் உயிரோடு இருக்க மாதிரி காட்டுவானாமா. உயிரோடு இருக்குன்னு நான் சொன்னேன்னா கையாலே நசுக்கி கொன்றுவதானன்னு கேட்டா ஆமான்னு சொல்கிறேன் ஆன்ட்டி. இதெல்லாம் பாவம் இல்லையா? என்னடா உன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றான், நீ இப்படி எல்லாம் பண்ணியா? ஆமாம்மா, பட்டர்ஃப்ளை தானே, கையில் தான் இருக்கு. இத பாரு தம்பி, ரொம்ப தப்பு. முதல்ல அந்த பட்டாம்பூச்சியை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. நான் ஆசையா பிடிச்சம்மா பார்க்ல போய். சொன்னது செய்ய, கொண்டு போய் விட்டுட்டு வா போ. சரி ஓகே.
நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் அவன்கிட்ட பேசுறேன்னு. இத பாரு, இந்த மாதிரி பட்டாம்பூச்சி, அனிமல்ஸு, அப்புறம் வேற பேர்ட்ஸு இது எல்லாத்தையும் பார்த்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? அம்மா நான் டார்ச்சர் பண்ணல, அதை கையில வச்சு விளையாடிட்டு இருந்தம்மா, ஃபன்னுமா. என்ன பண்ணு? உன்னை வச்சு நான் விளையாடட்டுமா? பண்ணா இருக்குமா அது உனக்கு? நானும் பட்டாம்பூச்சியும் ஒண்ணா? உன்னை எப்படி ஆண்டவர் படைச்சாரோ அதே மாதிரிதான் பட்டாம்பூச்சியும் ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு பட்டாம்பூச்சியோட அந்த ரெக்கைகளும் வித்தியாசமா இருக்கும், கலர் வித்தியாசமா இருக்கும். ஒரு சாதாரண பட்டாம்பூச்சின்னு நம்ம சொல்றோம், அதுல நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ்ல இருக்கு, தெரியுமா அது உனக்கு? நீ எந்த இன்செக்டை, எந்த பட்டாம்பூச்சியை உன் கையில வச்சு விளையாடிட்டு இருந்தியோ அது ஆண்டவரோட படைப்பு, அதை மறந்துடாத. அதை நீ கஷ்டப்படுத்தும் போது, அதை உன் கைக்குள்ள வச்சிருக்கும் போது அது மூச்சு விட கஷ்டப்படும். இன்னொன்று, நம்ம கையில வந்து அதோட சாயம் ஒட்டிக்கும். அதோட ரெக்கையில இருக்க சாயம்லாம் நம்மளோட கையில ஒட்டிக்குச்சுன்னா அதுக்கப்புறமா அதை கீழே நீ விட்டாலும் கூட அது பறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. இப்படியெல்லாம் நீ பண்றது ஏசப்பா மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு அது பிடிக்குமா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு பட்டாம்பூச்சிக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக ஆண்டவர் படைக்கிறாரு அப்படின்னா பட்டாம்பூச்சி எவ்வளோ தூரம், ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இன்னொரு பட்டாம்பூச்சி இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு மனுஷங்க மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டோம். நீயும் நானும் அம்மா பையன் தான், ஆனால் நீ பார்க்க வேற மாதிரி இருக்க, என்கிட்ட வேற ஃபீச்சர்ஸ் இருக்கும், உன்கிட்ட வேற ஃபீச்சர்ஸ் இருக்கும். உன் தலைமுடி வேற மாதிரி இருக்கு, என் தலைமுடி வேற மாதிரி இருக்கு. நம்ம கையில் இருக்க கை ரேகை கூட ஒருத்தங்கள மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இருக்காதான். ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களையும் ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட படைப்புகளை நீ கஷ்டப்படுத்தினா அது ஆண்டவரை கஷ்டப்படுத்துறது, ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம், புரியுதா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டது யாரு? நம்ம தான், மனுஷங்களாகிய நம்ம தான். மனப்பாடத்தில் என்ன படிச்சிங்க? தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம். தேவன் நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக அவரோட சாயலில் படைச்சிருக்காரு. அப்போ அவர் படைத்த மற்ற காரியங்களை வந்து நம்ம இப்படி பண்ணலாமா, அழிக்கலாமா? அவர் அதிசயமான கிரியைகளால் படைக்கப்பட்டது தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும். சரியா? இனிமேல் இந்த மாதிரி காரியங்களில் நீ ஈடுபடக்கூடாது. சரிம்மா, இனிமே இப்படி பண்ணல. ஓகேவா தம்பி? இனிமே அவன் அப்படி பண்ண மாட்டான். 2 பேரும் சமாதானம் ஆயிக்கோங்க. சரிங்க ஆண்டி, நீங்க சூப்பரா பேசுனீங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஸ்கிட்டு வேற லெவல். 90s கிட்ஸ் விளையாடுவாங்கல்ல, பூச்சி பட்டாம்பூச்சி, அப்புறம் ஏதோ பூச்சியெல்லாம் பிடிச்சி விளையாடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சூப்பராக சொல்லிட்டாங்க. நீ தான் அந்த மாதிரி விளையாடுவேன்னு நினைக்கிற. அடடே, ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா நான் தான் அடிப்பேன், நீ தான் பின்னாடியே ஓடுவியே. உனக்காக தான் இந்த ஸ்கிட்டு. சரி, அப்புறம் என்ன, அவ்வளோதான், ஸ்கிட்டு பார்த்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கு. என்னது? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மிஷினரியை பத்தி பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், யாரெல்லாம் யோசிச்சுருக்கீங்க பிளாக்காக இருக்க, மூக்கு சப்பையாக இருக்குது, அப்புறம் ஐஸ் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், மாற்றுங்க ஏசப்பான்னு ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கீங்க. நம்மளை மாதிரியே ப்ரேயர் பண்ண ஒரு சாம்பலுக்கு அழகூட்டிய ஒரு அழகான மங்கையை பற்றி, ஒரு மதர் டு இந்தியான்னு பேர் எடுத்த ஒரு ரியல் ஹீரோவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7 குழந்தைங்களில் மூத்த குழந்தையாக பிறந்து தன்னுடைய தகப்பன் மரிச்சனால வில்சன் என்பவரால் ஆவிக்குரிய காரியங்களாலும் உலக காரியங்களாலும் வளர்க்கப்பட்ட வந்த எம்மி கார்மைக்கல் அம்மையார் தன்னோட ப்ரௌன் ஐஸ்க்கு வந்து நீல நிறமாக மாறணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய முறை ஜெபம் பண்ணியும் மாறலை. வயசில் கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்காம போனதுக்கு உண்டான நோக்கம் அவங்களுக்கு புரியலை. அதன் காரணத்தை பிற்காலத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம் குட்டீஸ், தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய பலவீனங்களுக்கு மத்தியிலையும் இந்தியாவுக்கு வந்து வோக்கர் என்பவரோடு சேர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ப்ரௌன் ஐஸ் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ரீனா அப்படிங்கிற 7 வயது சிறுமி மூலமாக கடவுளுக்கு திருமணம் செய்து பெற்ற குழந்தைகளை பற்றி அறிந்து கொண்டாங்க. திருநெல்வேலியில் மட்டும் அந்த டைமில் 3000 கோயில்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கிற பெண்களையும் சிறுவர்களையும் நினச்சி கவலையும் பாரமும் அடைஞ்சு சமூகத்தையும் அங்கே இருக்கிற உயர் பிரிவினர்களையும் எதிர்த்து அவங்கள மீட்டு பாதுகாத்து டோனாவூர் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு கல்வியையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்தாங்க. 500க்கும் மேற்பட்ட வீடுகள், 16 பள்ளிக்கூடங்கள், காப்பகங்கள், மருத்துவமனைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க ஏற்படுத்தினாங்க.
கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டு நடமாட முடியாமல் போனாலும் 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோட அன்பையும் அநேகருக்கு உண்மையான விடுதலையும் பெற செய்தாங்க. குட்டீஸ், நம்மளும் நமக்கு அது மாறணும் இது மாறணும்னு கேட்காம கஷ்டப்படுற ஜனங்களோட வாழ்க்கையை மாற்ற நம்ம பிரயாசப்படுவோம். மிஷினரி டாக்கும் பார்த்தாச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு வழியா விபிஎஸோட இன்றைய நாளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விபிஎஸ்ல உங்களுக்கு எந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஓ அப்படியா, எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் சாங் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது மனப்பாட வசனம் தான். டீச்சர் எல்லாம் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க ஆக்ஷனோட, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நீங்கள் எல்லாரும் மனப்பாட வசனம் படிச்சுட்டு வந்துடுங்க. என்ன லாஸ்ட்டாக ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் இருக்க இடத்துல முழங்கால் படிட்டு கண்ணை மூடுங்க, ப்ரேயர் பண்ணிடலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் விபிஎஸ் ஆசீர்வதிச்சு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விபிஎஸ்ல நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனப்பாட வசனம், பாட்டு, கதைகள், ஸ்டோரி எது நாங்கள் கற்றுக்கிட்டாலும் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மூலமாக நாங்கள் உங்களோட அன்பை புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க இசப்பா. இன்னும் மீதி இருக்கிற 3 நாள் விபிஎஸ் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய்.